ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து 3D பென் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்ட் வந்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை வந்துட்டு பண்ண போகிறேன். ஏற்கனவே 3D பென்னோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ, அது எப்படி யூஸ் பண்ணணும், ஃபிலமெண்ட் வந்துட்டு எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு வெளியில் எடுக்கணும், எல்லாத்தையுமே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு என்னோட 3D பென். இதோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. கிட்ஸ்க்கு வந்துட்டு நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்குமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் 3D பென்னை வந்துட்டு நம்ம கரண்ட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணினதுக்கப்புறமா அது வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் புதுசாக வாங்கின ஃபிலமெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஹாட் க்ளூ கனுக்கு வந்துட்டு எப்படி ஹாட் க்ளூ ஸ்டிக் வாங்குவோம், அதே மாதிரி தான் 3D பென்னுக்கு வந்துட்டு நம்ம ஃபிலமெண்ட் வந்துட்டு வாங்கணும். ஓகேங்களா? அந்த 3D பென் பாக்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு 3 ஃபிலமெண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. 3 கலரில் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக நான் இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு செட்டாக வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு எனக்கு மெயினாக தேவைப்படுறது ஸ்கை ப்ளூ கலர், அதுக்கப்புறம் பர்பிள், தென் ரெட் கலர் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த 3 கலர் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நான் வந்து இந்த கிராஃப்ட் வந்துட்டு செஞ்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஃபிலமெண்ட்டை இந்த 3D பென்னுக்குள்ளே வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். 3D பென்னை ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் 190 அப்படின்ற டிகிரி வந்துட்டு நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? அது காமிச்சதுக்கப்புறமா அங்கே க்ரீன் கலரில் லைட்டுமே வந்துட்டு எரியும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிலமெண்ட் வந்துட்டு இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ ஃபிலமெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க்கை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு நமக்கு வெளியில் வரும். ஓகேங்களா? இப்போது 3D பென்னை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்துட்டு செய்ய போகிறோமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேப்பரில் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் 8 சென்டிமீட்டருக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அதில் ஒரு ஹார்ட் போட்டு தென் டிசைன்ஸ் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சும்மா கட்டமாக வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஸ்கொயருக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். இப்போது இதுக்கு மேலேயே தான் நம்ம 3D பென் யூஸ் பண்ணி வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் 3D பென் யூஸ் பண்ணி வரைகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தேவை. வரைய தான் அதில் எப்படி வந்துட்டு வரைய முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வரல அப்படின்னு வந்துட்டு யாரும் டென்ஷன் ஆகிட வேண்டாம். அண்ட் 3D பென் யூஸ் பண்ணி நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா நல்லா ஒட்டி வரைகிற மாதிரியான டிசைன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா பெரிய பெரிய டிசைன்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயரில் இருக்க இந்த டிசைனை நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். அந்த சென்டரில் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த சர்க்கிளை தவிர மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த 3D பென் யூஸ் பண்ணி வந்துட்டு இப்போ நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்களேன். இப்போ சவுண்டு கேட்டிங்க இல்லையா, 3D பென் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான கிருன்னு உள்ள சவுண்டு வந்துட்டு நமக்கு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பயந்துட வேண்டாம். அண்ட் வரையும் போது அந்த கீழே பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தொடவே கூடாது. ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும். அதனால தான் கிட்ஸ்க்கு வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இப்போ நான் என்ன மேக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இப்போவே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஒன்ஸ் ஒரு டிசைன் வந்துட்டு வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்துலேயே வந்துட்டு சூப்பராக காஞ்சிரும். இப்போது அந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஸ்கொயரை வந்துட்டு நல்லா காயட்டும். அதுக்குள்ளே இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க இந்த டிசைன் வந்துட்டு நம்ம மேக் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் இருக்க ஹார்ட்டுக்கு மட்டும் நான் வேறு கலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு மற்ற இடத்துல மட்டும் வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த ப்ளூ கலர் ஃபிலமெண்ட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கு ரைட் ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு வெளியில் வந்துடும். இப்போ வெளியில் வரும் பாருங்களேன். இந்த மாதிரி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற ஃபிலமெண்ட்டை மறுபடியும் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டரில் இருக்க ஹார்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு இந்த ரெட் கலர் வந்துட்டு கொடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறது கிடையாது, அவுட்லைன் மட்டும் வந்து கொடுத்துக்க போகிறேன். பட் நல்லா டார்க்காக 3-4 வாட்டி வந்துட்டு மேலேயே வந்து கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வரைஞ்சது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரியே செகண்ட் ட்ரா பண்ணினதுமே வந்துட்டு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ அதையும் வந்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம். உடஞ்சிருமோன்ற பயத்தில் வந்துட்டு மெல்லமாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே டோட்டலாக நமக்கு 4 வந்துட்டு தேவைப்படும். அண்ட் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் ரவுண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து டோட்டலாக 2 வந்துட்டு நமக்கு தேவைப்படும். 2 வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் அண்ட் 2 வந்து பர்பிள் கலர்லேயும் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன்.
ஹார்ட் ஷேப்பில் 2 பர்பிள் கலர்லேயும் 2 ப்ளூ கலர்லேயும் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் ஒன்று வந்துட்டு பர்பிள் கலர்லேயும் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பர்பிள் கலரில் ரெடி பண்ணியிருக்கிறத நான் அப்புறமா வந்துட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த க்ளூமே வந்துட்டு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சேம் 3D பென் யூஸ் பண்ணியே வந்துட்டு இந்த கிராஃப்ட் வந்துட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் 3D பென் யூஸ் பண்ணியே வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்களேன். இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் கேப்ஸ் தெரியுது இல்லையா, அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு 3D பென் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி நிறைய கோட்டிங்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும். 3D பென் வந்துட்டு ஹார்ட் க்ளூ மாதிரி கிடையாது, ரொம்ப நாளாகவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப லைஃப்மே வந்துட்டு நமக்கு வரும். இப்போது 2 பீஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ 3rd பீஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து 4th ஒன் வந்துட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதையுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீழேயும் மேலேயும் வந்துட்டு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்புக்கு இந்த பீஸை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ப்ளூ கலர் ஃபிலமெண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்து ஆப்போசிட் சைட் பர்பிள் கலர் வந்துட்டு மேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி பர்பிள் கலர் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கேப்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உள்ள ஒரு LED கேண்டில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்துட்டு அந்த டிசைனோட ரிஃப்ளெக்ஷன்லாம் தரையிலையுமே தெரியுது, அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த கபோர்ட்லேயுமே வந்துட்டு தெரிஞ்சுது. பட் வீடியோக்கு அவ்வளோ கிளியராக வந்துட்டு தெரியல, நேரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவன் இதை பென் ஸ்டாண்டாக கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் தான் வந்துட்டு ஐடியா சொல்லணும். ஓகேவா? உங்ககிட்ட 3D பென் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேண்டில் ஹோல்டரை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் ஹோல்டர் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக காத்துட்ருப்பேன். நீங்களுமே இந்த மாதிரியான கேண்டில் ஹோல்டர் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு mombeautyarts2019@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹாய் அக்கா, ஐம் ஜி சக்தி லக்ஷ்மி, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள் செஞ்ச எக் பசில் கேம் நானும் செஞ்சு பார்த்தேன்க்கா. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குக்கா. ஐ சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹலோ சிஸ்டர், நீங்கள் செஞ்சு பார்த்த கிட்ஸ் கிளேவை நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய், நான் நான் கைனடிக் ஸ்டாண்ட் பண்ணி பற்றி சூப்பராக இருந்துச்சு, கட் பண்ணி காட்டுறேன். சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த கலர் ட்ரைஸ் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். இது எனக்கு சூப்பராக வந்திருந்தது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிருந்தது செம்மையாக வந்திருந்தது. ஸோ வந்து எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. தர்ணி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அண்டு என் மகள் தருணி சேனல். ஹாய்க்கா, நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் பண்ணியிருந்த மாதிரி நான் பாட்டில் ஆர்ட் பண்ணியிருந்தேன், நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். நான் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஜெய் பண்ணுற நம்பிக்கை இருக்குது. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அண்ட் என் மகள் தருணிக்கா. பாய்.